Hi friends, welcome to DreamNext channel. 12th students எல்லாருமே இப்ப 12th முடிச்சிட்டு next என்ன career path choose பண்ணலாம் அப்படிங்கறத பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பாத்தீங்கன்னா இப்ப AI யோட இம்பாக்ட் வந்து ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்குது. அதனால இன்ஜினியரிங்ல நம்ம எடுக்கலாமா, இன்ஜினியரிங்ல வந்து ஐடி செக்டார்ஸ்ல நல்லா இருக்குமா, கோர் செக்டார்ஸ்ல நல்லா இருக்குமா அப்படின்னு சில பேர் நிறைய டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியருக்கு ஈக்குவலண்டான ஒரு ஒயிட் கலர் ஜாப்ல வந்து அதுவும் ஏவியேஷன்ல இருக்கக்கூடிய ஒயிட் கலர் ஜாப் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது வேற எதுவுமே கிடையாதுங்க, AME ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங். ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பைலட் ஜாப் அதுதான் வந்து ஏவியேஷன்ல இருக்கக்கூடியது நினைக்கிறாங்க. பட் பைலட்க்கு ஈக்குவலண்டான salary அண்ட் ஈக்குவலண்டான ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்து ஒரு ஜாப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் தான். ஒரு ஃளைட் டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் சைன் போட்டா மட்டும்தான் அந்த ஃளைட் டேக் ஆஃப் ஆகும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா AME. ஸோ அப்படி இந்த கோர்ஸ்ல என்ன பெனிஃபிட் இருக்குது, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோ வரும், இது எவ்வளோ டியூரேஷன்ஸ், என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி, என்ன மாதிரியான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எல்லாத்த பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது ஏர்கிராஃப்டோட மெயின்டெனன்ஸ், அதோட ரிப்பேர், அதோட சிஸ்டம் செக், எலக்ட்ரானிக்ஸ்ல ஐட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய செக், கடைசியா அதை எல்லா செக்கையும் முடிச்சுட்டு இந்த ஃப்ளைட் வந்து ரெடி டு ஃப்ளை அப்படிங்கிற சர்டிபிகேட்டை வந்து இந்த AME தான் கொடுக்கணும். அப்படி சர்டிபிகேட் கொடுத்தா தான் அந்த ஃப்ளைட் வந்து ஏர்போர்ட்ல இருந்து டேக் ஆஃபே ஆக முடியும். ஸோ அந்த கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த AME. இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாருமே இப்போ நீங்க இண்டிகோ எடுத்துக்கோங்க, ஏர் இந்தியா எடுத்துக்கோங்க, இதே வந்து ஃபாரின்ல வந்து எமிரேட்ஸா இருக்கட்டும், கத்தார் ஏர்வேஸ், சிங்கப்பூர் ஏர்வேஸ் எதுவா இருந்தாலும் இப்போ ஏர்லைன்ஸ் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறாங்க. இப்போ ஒரு நியூஸ் அண்ட் ஆர்டிகல் நீங்க படிச்சிருப்பீங்க, இண்டிகோ பாத்தீங்கன்னா 1000 ஃபிளைட்ஸ் வந்து 2030 வந்து வேணும்னு சொல்லி ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஏர் இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா 300 ஃபிளைட்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப ஏவியேஷன் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த ஏவியேஷன் பிசினஸ்க்கு இருக்கக்கூடிய ஃபிளைட்ஸ் அண்ட் ஜெட்ஸ் இதுக்கான மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து அதிகமான அளவுல தேவைப்பட போறாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 2030ல கரெக்டா நீங்க இப்ப இருந்து 2 to 3 இயர்ஸ்க்குள்ள நீங்க உங்களோட படிப்பை முடிச்சுட்டு வருவீங்க. அந்த டைம்ல உங்களோட டிமாண்ட் அதிகமா இருக்கும். நீங்க ஒரு இன்ஜினியரிங் கேடர்ல போய் பார்க்கும்போது லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இந்த AI ஆல வந்துட்டு இருக்குது. பட் இதுல வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே கிடையாது. உங்களோட கெரியர் பார்த்து வந்து கிளியரா இருக்கும். குறிப்பா இந்த விஷயத்துல வந்து DGCAவோட லைசன்ஸ் வாங்குறது தான் முக்கியமான விஷயம். ஒரு 1 இயர் ட்ரைனிங் முடிச்சுட்டு நீங்க DGCAவோட AME லைசன்ஸ்க்கு நீங்க டெஸ்ட் எழுதி பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கான லைசன்ஸ் கிடைச்சிரும். இந்த கோர்ஸோட முக்கியமான டிமாண்ட், இந்த கோர்ஸ் நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு 3 விஷயங்க. இதுல வந்து ஃபிளைட்ஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ கூட நீங்க பார்த்துருப்பீங்க இண்டிகோல பெரிய கிரைசஸ், பைலட்டோட தட்டுப்பாடு வந்துச்சு. அதே மாதிரி தான் வந்து AME இன்ஜினியர்ஸ்க்குமான தட்டுப்பாடு இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா இதுல வந்து லிமிட்டடா தான் இந்தியாவில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி லிமிட்டடா படிக்கும் பொழுது வந்து அதிகமான ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இப்போ வந்து கத்தார் ஏர்வேஸ், அதே மாதிரி வந்து எமிரேட்ஸ், இல்லை அப்படின்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், இந்த மாதிரி வந்து ஓவர்சீஸ்ல இருக்கவங்க வந்து குயிக்காவே இந்த டேலண்டட் அண்ட் லைசன்ஸ்டு அந்த DGCAவோட AME லைசன்ஸ் வாங்கணும்னு சொன்னோம். அந்த AME லைசன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடு அது வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய லைசன்ஸ். ஸோ அப்படிங்கிறப்ப ஓவர்சீஸ்ல நிறைய நீட் இருக்கனால இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து டேக் ஆஃப் பண்ணி கொண்டுட்டு போயிடுறாங்க. அதனால தான் டிமாண்ட் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் வந்து நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏர்லைன்ஸை வந்து அதிகமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பாக்குறப்ப ஒவ்வொரு ஃபிளைட்டுக்குமே வந்து ஒரு AME தேவைப்படுறாங்க. அப்படி ஒவ்வொரு ஃபிளைட்டுக்கும் தேவைப்படுறப்ப டிமாண்ட் அண்ட் சப்ளை கம்மியாகுது. அதனால ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற AMEஸே வந்து எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்குது. இது வந்து நிறைய நியூஸ்லயும் நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. இன்னைக்கு இந்த கோர்ஸோட டிமாண்டுக்கு காரணம் வந்து ஃபிளைட்ஸ் அண்ட் ஏர்லைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு டிகிரி கிடையாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைசன்ஸ் பேஸ்டு கோர்ஸ். நீங்க வந்து இதை வந்து BScல வருமா, இல்ல BEல வருமா, BTechல வருமா, இதுக்கு முன்னாடி எதுவுமே வராது. ஜஸ்ட் AME மட்டும்தான். சில பேர் கேட்பாங்க இது வந்து BSc ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் வருதா, இல்ல BE ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்ல வருதா, இல்ல BTechல வருமா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் திங்க் பண்ணிருப்பீங்க. இது வந்து இட்ஸ் நாட் அ டிகிரி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைசன்ஸ்டு கோர்ஸ்.
ஜென்ரலாகவே வந்து இது ஏஎம்இ. இது வந்து டிஜிசிஏ அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி கடியில், அதாவது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸ் கடியில் தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து வரும். இதை வந்து B1 B2 அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிச்சுக்கோங்க. B1 பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல், அதாவது இன்ஜின் ஸ்ட்ரக்சர்ஸ் டர்பைன் அதை பற்றின படிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா B1 மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. B2 அப்படிங்கிறது ஏவியானிக்ஸ், அதாவது நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடார். நீங்கள் வந்து ஏஎம்இ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களே கேட்பாங்க நீங்கள் வந்து B1ல போகிறீங்களா இல்லை B2ல போகிறீங்களான்னு. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ நான் மெக்கானிக்கலில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக B1 சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் சைடில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரேடார், அதாவது ஃப்ளைட்ஸோட கண்ட்ரோல்ஸ் சிக்னல்ஸ் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக B2 எடுத்து படிக்கலாம். இதோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 10th அண்ட் +2 இதில் வந்து, அதாவது +2ல வந்து PCM பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். 40 to 45% ஆன எலிஜிபிலிட்டி மார்க் நீங்கள் எடுத்திருக்கணும். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ், டிப்ளமோ படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இதில் தாராளமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதோட கோர்ஸ் டியூரேஷன் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இது வந்து 2 to 4 years கோர்ஸ்ல இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சில காலேஜஸ்ல வந்து 2 years கோர்ஸ் இருக்கும், 1 year வந்து ட்ரைனிங் இருக்கும். சில காலேஜஸ்ல வந்து 3 years கோர்ஸ் இருக்கும், 1 year ட்ரைனிங் இருக்கும். இந்த ட்ரைனிங் பீரியட்லயும் உங்களுக்கு ஸ்டைஃபன் அப்படிங்கிறது அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்க இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு ஏஎம்இ எக்ஸாம் லைசன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். நீங்கள் லைசன்ஸ் வாங்காமல் இருந்தீங்கனாலே உங்களோட நார்மலாக நீங்கள் ட்ரைனியாக முடிச்சுட்டு ஜாபுக்கு போகிறீங்க வித்தவுட் லைசன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3.5லேருந்து 5.5 lakhs வரைக்கும் சேலரி வந்துடும். இதே நீங்கள் லைசன்ஸ்டு இருந்தீங்க அப்படின்னா 9 lakhsலேருந்து 12 lakhs வரைக்குமே உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் வந்துடும். இதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா 20 lakhs அண்ட் above வந்து உங்களுக்கு ஓவர்சீஸ்லேயே தாராளமாக சேலரி பேக்கேஜஸ் கிடைக்கும். ஸோ இன்னொரு குறிப்பான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐசைட் வந்து கிளியராக இருக்கணும். அதில் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கலர் பிளைண்ட்னஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான பாராமீட்டராக செக் பண்ணுவாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. March 31st இதோட அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் ஆயிரும். ஏஎம்இ சிஇடின்னு சொல்லுவாங்க, ஏஎம்இ காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் நாச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏஎம்இ சிஇடி எக்ஸாம் எழுதுகிறதுக்கு நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி டெக்னிக்கல் ஜாப்ஸ்க்கு போக முடியும். இல்லை நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் படிச்சிருக்கேன், எனக்கும் வந்து ஏவியேஷன் சொல்ல போகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் இருக்குதுங்க, அதே மாதிரி ஏர் ஹோஸ்டஸ் இருக்குது, கிரவுண்ட் ஸ்டாஃப். இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து இதே ஏஎம்இ சிஇடி எக்ஸாம் வச்சு அந்த சர்டிஃபிகேஷனுக்குள்ளேயும் நீங்கள் டாப் நோட்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாமினலாகவே வந்து உங்களுக்கு 1 lakhலேருந்து பர் செமஸ்டருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா பர் செமஸ்டருக்கு உங்களுக்கு 1 lakhலேருந்து 2 lakhs வரைக்கும் ஒவ்வொரு காலேஜஸ் பொறுத்து வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதுவே ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா மொத்த கோர்ஸ் ஃபீஸுமே வந்து 13 lakhs வரைக்கும் கூட இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏர்கிராஃப்ட் டைப், என்ன மாதிரியான ஏர்கிராஃப்ட் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தராங்க, என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க, எந்த மாதிரியான ட்ரைனிங் எக்ஸ்போசர் இருக்கு, இதெல்லாம் பொறுத்துமே காலேஜஸ் ஃபீஸ் வந்து வேரி ஆகிட்டு தான் இருக்கும். ஒரு டாப் 10 ஏஎம்இ காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரிங் டெல்லியில் இருக்குது, GMR ஸ்கூல் ஆஃப் ஏவியேஷன் ஹைதராபாத்ல இருக்கு, ஸ்கூல் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் வந்து நெமாரால இருக்கு, அதே மாதிரி வந்து ஹிந்துஸ்தான் ஏவியேஷன் அகாடமி பெங்களூர்ல இருக்கு, ராஜீவ்காந்தி ஏவியேஷன் அகாடமி ஹைதராபாத்ல இருக்கு, வெஸ்டர்ன் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் அகமதாபாத்ல இருக்கு, நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா நேரு காலேஜ் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் இருக்குது, இந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரிங் பூனேல இருக்குது, பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் பாட்னால இருக்கு, மத்திய பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல இருக்குது. இன்னும் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரு காலேஜ் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் இருக்குது, சென்னை ஏவியேஷன் அகாடமி இருக்குது, ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏவியேஷன் டிவிஷன் அதுவும் சென்னையில் இருக்குது. இந்த ஒரு 3 காலேஜஸ் மட்டும்தான் வந்து அவைலபிளா இருக்குது. இதோட பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்லைன்ஸ் சொல்லும் போதே உங்களுக்கு இண்டிகோ, ஏர் இந்தியா, கத்தார் ஏர்வேஸ் இந்த மாதிரி ஏர்லைன்ஸ்லயும் உங்களுக்கு இருக்கு. ஏர்போர்ட்ஸ்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா MROன்னு சொல்லுவாங்க, மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஆர்கனைசேஷன். நிறைய ஃபிளைட்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிகோவே பாத்தீங்கன்னா டைரக்டா வாங்க மாட்டாங்க, அதை லீஸுக்கு வாங்கிக்குவாங்க. அவங்க வந்து அந்த லீஸுக்கு கொடுக்குறவங்க தான் வந்து இந்த MROன்னு சொல்லக்கூடிய மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஆர்கனைசேஷன்ஸை பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி லீசிங்க்கு விடக்கூடிய ஃப்ளைட்ஸ், ஜெட்ஸ் இது எல்லாத்தையும் லீஸ் விடக்கூடிய கம்பெனிஸ்லையும் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டாரில் உங்களுக்கே தெரியும் லாட் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிருந்து பை பண்ணிருக்காங்க. இந்தியாவிலையும் நிறைய ஏர்கிராஃப்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுக்கான யூனிட்ஸ் இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பெரிய பூம் வந்துட்டு இருக்குது. இத்தனை நாளாக வந்து காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் வந்து இந்தியாவிலேருந்து போயிட்டு இருக்கும். இப்போ இந்தியாவிலேயே ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்கு வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் உங்களோட ரோல்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏர்கிராஃப்ட் டெக்னீஷியன், லைசன்ஸ்டு ஏஎம்இ, மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் இந்த மாதிரியான ரோல்ஸில் இருக்கும். இது கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட் கலர் ஜாப்ஸ் கடையில் தான் வரும். ஏவியேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் கூடி இருக்கக்கூடிய ஜாப். அதே மாதிரி வந்து சடனாக ஒரு இமீடியட்டாக ஒரு எமர்ஜென்சினா நீங்கள் மூவ் ஆன் ஆகி போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனல் எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும். ஏன்னா வந்து பல பேசஞ்சரோட உயிர் சம்பந்தப்பட்டது. அதனால உங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். கண்டினியூஸாக நீங்கள் இதில் ஒர்க் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்சீஸில் நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ட்ரியோட எக்ஸ்போசரும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒரு முக்கியமான விஷயம் வந்து இதில் வந்து டிஜிசிஏவோட ஏஎம்இ லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் நான் சொன்ன எல்லா பெனிஃபிட்ஸையும் அடைய முடியும். இல்லை அப்படின்னா ஒரு நாமினல் சாலையில் தான் இருக்கணும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் ஒரு இதையும் வந்து ஒரு கோர்ஸ் ஒரு டிகிரி மாதிரி வந்து ஒரு சர்டிஃபிகேஷனுக்காக நான் போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக சூட் ஆகாது. எனக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து ப்ராக்டிக்கலாக வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏஎம்ஏ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை நான் வந்து இல்லை கெரியர் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருக்குது, எனக்கு என்ன எடுக்கிறதுனே தெரியல, எனக்கு என்ன படிக்கணும்னே புரியல அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்னை வந்து ரீச் அவுட் பண்ணலாம். என்னோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு வித்தின் டேஸ் ஆர் வித்தின் வீக்ல வந்து எங்க டீம் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.